வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா அறுபடை வீடுகள் வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ட்ரிப் வந்து ஃப்ரீயாக பண்ணுறாங்க. அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணிட்டு போகிறாங்க, யார் யாருக்கெல்லாம் அதுக்கு எலிஜிபிள்னு சொல்லிட்டு இப்போது பார்க்கலாம் வாங்க. முருகனுடைய அறுபடை வீடை வந்து நம்ம அரசாங்கம் வந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸாக வந்து பண்ணுறாங்க. அது வந்து யார் யாருக்குன்னு பார்த்திங்கன்னா 60லேருந்து 70 வயசு இருக்கிறவங்களுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா அந்த அரசாங்கம் வெளியிட்ட அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆண்டுக்கு வந்து 5 தடவை வந்து ஒரு செட்டு வந்து 200 பேர் வந்து நம்ம கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு ட்ரிப்புக்கு வந்து 200 பேருன்ட்டு 5 ட்ரிப்பு வருஷத்துக்கு கொண்டு போகிறாங்க. அது பார்த்திங்கன்னா வர 28 ஜனவரி 28 வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கு என்னென்ன எலிஜிபிள்ன்ட்டு பார்ப்போம். ஜனவரி 28 போகிறதுக்கு 200 பேர் முடிஞ்சிட்டு அடுத்தது அந்த சீனியாரிட்டி பிரகாரம் அடுத்த ட்ரிப்பில் வந்து 200 பேராக பிரித்து கூப்பிட்டு போகிறாங்க. இதுக்கு வந்து முக்கியமான கண்டிஷன் வந்து இந்துவாக இருக்கணும். அதாவது ரிலீஜன் வந்து இந்துவாக இருக்கணும். ஏஜ் வந்து கண்டிப்பாக வந்து 60லேருந்து 70க்குள்ளே இருக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60லேருந்து 70 நமக்கு பர்த் சர்டிஃபிகேட்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் ஒன்று கொடுக்கணும். அப்புறம் வந்து டாக்டர்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும். நம்ம ஹெல்த்து நல்லா இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும். அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஒன்று எடுத்து கொடுக்கணும். ஆதார் இல்லை ஓட்டர் ஐடி அது மாதிரி ஏதாச்சும் இருக்கும். இதெல்லாம் ஃபார்ம்லேயே கொடுத்துருக்காங்க. அப்புறம் விண்ணப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ட்ரிப்புக்கு போகிறதுக்கு வந்து 22/1 அதுக்குள்ளே வந்து நம்ம ஜனவரி 22க்குள்ளே வந்து சப்மிட் பண்ணோம். அந்த விண்ணப்பம் வந்து எங்கேன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்து சமய அறநிலையத்துறையோட அந்தந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குல்ல, நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர் அங்கே போய்ட்டு நம்ம வாங்கிக்கணும். அதனுடைய லிங்க்லாம் நான் வந்து கீழே சப்மிட் பண்ணுறேன் பாருங்கள். hrce.tn.go.in வந்து அந்த வெப்சைட்டு, அதெல்லாம் நான் கீழே கொடுக்குறேன் கமெண்டில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்து சர்ச் பண்ணிட்டு போங்க, விண்ணப்பிக்கலாம். அந்த ஃபார்மில் பார்த்திங்கன்னா முக்கியமாக இதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கு வந்து நம்ம அட்டாச் பண்ண வேண்டியது ஆதார் ப்ரூஃபு, ஐடி ப்ரூஃபு, இன்கம் சர்டிஃபிகேட் வந்து 2 lakhsக்குள்ளே இருக்கணும், அது ஒன்று. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸ் ப்ரூஃபு, ஏஜ் ப்ரூஃபு, ப்ளஸ் வந்துட்டு இந்த டாக்டர் சர்டிஃபிகேட் வந்து நம்ம ஃபிட்னஸாக இருக்கிறதுக்கு 60லேருந்து 70 வயசுக்குள்ளே இருக்கணும். அவங்களுடைய வயசை பொறுத்து அவங்க வந்து 4 நாளைக்கு போகிற உடம்பு தகுதி 4 நாள் ட்ரிப்பாக இதை கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கு உடம்பு தகுதியாக இருக்குமா அப்படின்றதுக்காக அதை பார்க்குறாங்க. இதெல்லாம் ஓகே ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி எடுத்து போய்ட்டு அங்கே கொடுக்கலாம். இந்த ஃபார்ம் வந்து நம்ம நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அங்கே எடுத்து போய் கொடுக்கலாம். இது மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீனியாரிட்டி பிரகாரம் அடுத்தடுத்த இதில் வந்துட்டு உங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து அந்த ஃபார்முடையில் வந்து இதில் அந்த டீட்டெயில் தான் கொடுக்க வேண்டியது இருக்கும். மோஸ்ட்லி எல்லாமே இந்த ப்ரூஃப்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே வந்துட்டு அறுபடை வீடு வந்து நம்ம அந்த கவர்மெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இதை பயன்பெறவங்க வந்து இந்த லிங்க் வச்சு பார்த்துட்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். மேலும் விவரங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நம்ம வெப்சைட்டு போய் பாருங்கள். அந்த வெப்சைட்டை பார்த்துட்டு அதில் கிளியர் பண்ணிக்கோங்க. டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். நன்றி, வணக்கம். நீங்களும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம். மேலும் ட்ராவல் பற்றி எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சாலும் சால்வ் பண்ணுறோம். அதே மாதிரி அடுத்தடுத்த ட்ராவல் வீடியோஸு மற்றும் நம்ம அனைத்து வீடியோவும் நம்ம போடுவோம். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.